ஹலோ எஸ் எல்லாரும் அப்படி கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசோ ZenFone Max Pro M1 இந்த மொபைல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு வீடியோ தான் இந்த கூகுள் கேமரா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, நிறைய லைக்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அங்கேருந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஆதரவு இந்த வீடியோவுக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே போக்கோ X3 மொபைலுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முதல் கட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா லைட்டாக கேமரா அப்கிரேட் பண்ணுற மாதிரி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். அதுக்குன்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன லைவில் கேட்டிருந்தீங்க, இதுக்கு மேலே ஏசஸ் வீடியோஸ் நிறைய போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது நண்பா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 மொபைலுக்கு தரமான வீடியோஸ் நிறைய இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்களோ அதெல்லாம் வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X3 மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான சில ஃபைல்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த APK ஃபைல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் தேவைப்படும். இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுறதுனால லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்கு நம்ம போடுற எஃபோர்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இக்னோர் பண்ண தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணிருக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெடிகேஷனாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். அது வந்து கூகுள் டிரைவில் நம்ம 2 ஃபைலுமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஜிகேம் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் காப்பி லிங்க் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போயிருங்க. ப்ரௌசருக்கு பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் கேட்கும். இதில் மறுபடியும் நம்ம க்ரோம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். டவுன்லோட் எனிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே பேஜுக்குள்ளே வந்துட்டு இன்னொன்று இந்த கான்ஃபிக் 7 சொல்லிட்டு XML ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அது ரெண்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரௌசருக்கு, அதாவது ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்துடுங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலிங் ஆகட்டும். இன்ஸ்டாலிங் ஆகிற சமயத்தில் நம்ம வந்து சொல்லிடுறேன், இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X3க்கு கான்ஃபிக் பாயிண்ட்னா ஒரு இது ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் இது வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், பட் ஒரு சில பக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பக் இருக்காது, ஓகேவா. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஃபைல்ஸ் ஆப்ஷன் வந்தால் இந்த மாதிரி நிறையா வரும். இதில் வந்து இந்த ரைட் சைடில் 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் G கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் ஃபோல்டர் கொடுத்துட்டு இதுக்குள்ளே கேப்ஸில் C அப்படின்னு போட்டு கான்ஃபிக் 7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது C மட்டும் கேப்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூசி டவுன்லோட்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த நம்ம ஃபைல், அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இந்த XML ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா மூவ் கொடுத்துக்கணும். மூவ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் பெண்டிங். மூவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கேட்கும். கேட்டால் உடனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஜிகேம்குள்ளே வந்துட்டு கான்ஃபிக் 7 ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓவர், முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கேமரா ஆப்ஷன் ஓப்பன் ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இப்படி தான் வரும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன், அதாவது ஏதோ ஒரு முள்ள பிளாக் ஸ்க்ரீனை வச்சு டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோ. அது கொடுத்து ரீஸ்டோர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சுதுங்க. இதை ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்லோ மோஷன் மட்டும் லைட்டாக ஒரு பக் இருக்குது. அது மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக போய்டுது. நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முறை மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும், ஓகேவா. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, டைம் லாப்ஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை இது மொபைலோட ஸ்டாக் கேமராவுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. இதில் வீடியோவிலும் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மொபைலில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் 3 மோடு கொடுத்துட்டாங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறையா இது இருக்குது. இதில் வேறு ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு நான் ரெடி. கொஸ்டின் கேட்க நீங்கள் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் நிறைய வீடியோஸ் மறுபடியும் எதிர்பார்க்கலாம். இதை தவிர நான் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் நம்ம போக்கோ X3 மொபைலில் தேவைப்படுதா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ் அவுட்.